அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு அவல் வச்சு ஒரு சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 1 கப் அவல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இன்றைக்கான ரெசிபி. ஸோ ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் சிவப்பு அவல் எடுத்து அதை நல்லா வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து வறுத்து எடுத்திருக்கேன். ஸோ வறுத்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த அவலை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து சிவப்பு அவல் இல்லை அப்படின்னா வெள்ளை அவல் கூட எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே லைட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவல் கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப வந்து ஃபைனாகவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப வந்து இதாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அதே பேனில் வந்து அந்த அவல் பவுடரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வார்ம் வாட்டர் இருக்கணும், ரொம்ப வந்து கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி கையில் தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அவல் பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து புட்டு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது போல் இந்த மாதிரி வெந்நீர் தெளித்து நம்ம வந்து அந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியில் வந்து அந்த புட்டு மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவு வந்து தண்ணி வந்து ரொம்ப நீங்கள் தெளிச்சிட்டிங்கனாலும் மாவு ரொம்ப வந்து கொல கொலன்னு ஆகிடும். தண்ணி கம்மியாக இருந்தாலும் மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக வந்து நல்லா தெளித்து இந்த மாதிரி கையில் வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கையில் இந்த மாதிரி நம்ம பிடிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற எப்படி இருக்கும் அந்த மாதிரி உதிராமல் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து ஒரு இட்லி மூடி வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பேனில் அப்படின்னா இட்லி பானையில் கூட வச்சுக்கலாம், இல்லை வந்து எண்ணெய் சட்டி இருக்குல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் துணியெல்லாம் போடாமல் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அவல் மாவை வந்து இட்லி தட்டில் வந்து சேர்த்துக்கலாம். இட்லி தட்டில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ அதே பேனில் வந்து ரெடி பண்ண வந்து அவல் மாவு வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து உதிர்த்து விட்டுக்கோங்க. ஸோ அது சூடாக இருக்கும், அதனால் வந்து நல்லா ஸ்பூன் விட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் உதிர்த்து விட்டுட்டு கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். அது இன்னுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சிவப்பு அவலில் செய்கிறதுனால நாட்டு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெள்ளை சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து அந்த அவல் மாவு வந்து சூடாக இருக்கும்போதே சர்க்கரையை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சிரும். கையில் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும்போதே. அந்த சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான அவல் புட்டு வந்து ரெடி ஆயிரும். இந்த அவல் புட்டை வந்து காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த சிவப்பு அவல் வெள்ளை அவலை விட சிவப்பு அவல் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ சீக்கிரமாகவே இந்த ரெசிபியை வந்து செஞ்சிடலாம். சட்டுன்னு வீட்டில் அவல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க, வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஸோ அவல் இருந்துச்சுன்னா சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.